சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்தினாங்க. அங்க அதிமுகவுக்கு என்ன சார் வேலை? பிஜேபி நடத்திருந்தாவது கூட்டணியில் இருக்கும், அந்த நட்பின் அடிப்படையில் கூப்பிடுறாங்கன்னு நம்ம போகலாம். இந்து முன்னணி நடத்துற மாநாட்டில் நமக்கு ஏன் அந்த பிரசன்ஸ் தேவைப்படுது? எங்களுடைய கொள்கை என்பது வேற, பாஜக கொள்கை என்பது வேற. கூட்டணிங்கிறது காலத்தின் கட்டாயம். தீய சக்தி ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்திருக்க திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது காலத்தின் கட்டாயத்தில் அமைப்பெற்ற கூட்டணி. என்னதான் கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியமா சார்? எது சார் முக்கியம்? நாங்க இங்க கொள்கையில சமரசம் பண்ணோம். இப்போதைக்கு இந்த கேள்வி வருது. திமுக சொல்றாங்களே இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் என்னங்க இப்படி போய் ஒட்டுமொத்தமா போய் இவங்க சரண்டர் ஆயிட்டாங்களேங்க, அடிமை ஆயிட்டாங்களே. அது என்னங்க அண்ணா திமுகவா, அண்ணாவின் திமுகவா, அமித்ஷாவின் திமுகவான்னு கேக்குறாங்க. பழைய வரலாறுலாம் அப்புறம் திருப்பி பேசணும். அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு புரட்சி தலைவி அம்மாவோட நிலைப்பாடு ராமருக்கு அயோத்தியில கேட்டா மிரங்க கட்டுவான்னு கேட்டாங்க. அப்ப என்ன ஹார்ட் இந்துத்துவாது? இது என்னங்க புதுசா டெர்மினாலஜி கொண்டு வந்து என்னெல்லாமோ உருட்டி மிரட்டி மக்களை பயமுறுத்துற வேலையிலே இருக்காங்க இப்பெல்லாம் புதுசா. ஒரு எதுக்கு தேவையில்லாத அக்கறை இருந்தா நீங்க கூட வரணும். மக்கள் அக்கறை இருந்தா, மாணவர்கள் அக்கறை இருந்ததுன்னா தற்கொலை ஓடி போய் 10 லட்ச ரூபா கொடுத்து தற்கொலை தூண்டுற கட்சி கிடையாது அதிமுக. 7.5% உள் ஒதுக்கீடுங்கிறது வரலாற்று சான்று. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை முதல்ல உண்மையை சொல்லி மக்களை சந்திக்கிற துணிவு அதிமுக இருக்கு, எங்க தலைவர் எடப்பாடியார்ட்ட இருக்கு. உங்க கட்சியில ஒரு பிரசாத் இருந்திருக்காரு, ஒரு அஜய் வண்டியார் போட்டோ எடுத்திருக்காரு, அதையெல்லாம் ஏன் சார் போட்டோ? ஜாபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆனது. அப்ப நீங்க உங்க கட்சியிலயும் இருந்திருக்காங்களே. இந்த ஜாபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அவங்க கட்சி விட்டு எடுத்தாங்க? ஜாபர் சாதி கட்சி விட்டு எடுத்தாங்களா இல்ல ஆட்கள் எல்லாம் கேட்கல. ஒரே நிமிஷம், கட்சி விட்டு எடுத்தாங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. நம்ம கட்சியில ஒரு பிரசாத் இருந்திருக்காரு, அவர் என்ன பாருங்க கிலோ கணக்குல வியாபாரம் பண்ணிருக்காரு சார். அதாவது ஒரு அலைன்ஸ், பெரிய அலைன்ஸை கட்டமைச்சு தான் இன்னொரு பெரிய கூட்டணியா இருக்கக்கூடியதை ஒண்ணுதான் வீழ்த்த முடியும் நம்மளால. நம்ம மீண்டும் இந்த நரேட்டிவ் தயவு செஞ்சு மக்களே சிரிக்கிறாங்க. இது வலுவான கூட்டணி திமுக கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். மதேஷ் வணக்கம். அதிமுக எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு சார்? மிகவும் சிறப்பா இருக்கு. மிகவும் சிறப்பா இருக்கா? மிகவும் சிறப்பா இருக்கு. இல்லையே, ஏதோ உரசல், கொஞ்சம் முனங்கள், கொஞ்சம் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஒரு சத்தம் இல்லை, ஒரு உரசலும் இல்லை, ஒரு விரிசலும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி சிறப்பாக இருக்கு. ஒன்றும் இந்த சண்டையெல்லாம் வராது, ஒன்றும் உடையாது, யாரெல்லாம் பிரிவு ஏற்படாது, விரிசல் ஏற்படாது. அதுக்கு யாரெல்லாம் முயற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம பண்ற முயற்சி வேஸ்ட், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. யார் சார் முயற்சி பண்றாங்க? யார் கூட்டணி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யார் இதுல விரிசல் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட முயற்சி சொல்றேன். இல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் ஈஸின்றாங்க எதிர்முகாம்ல. அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. அப்படி யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. திருமாவளவன் ஏன் முதல்வர் சட்டமன்றத்திலே எந்திரிச்சு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வச்சுட்டீங்களேன்னு எதுக்கு புலம்புனாரு? அப்படி ஒன்றா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்புறம் எதுக்கு முக ஸ்டாலின் எந்திரிச்சு சட்டமன்றத்திலே புலம்புனாரு? கூட்டணி வச்சிட்டீங்களே, டெல்லி போயிட்டீங்களே, வச்சிட்டீங்களே, எதுக்கு புலம்புனாரு? இப்போ உங்க கூட்டணியில சிக்கல் இருக்குன்னு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆய்வு பணியில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ மேடையில் பேசியிருக்காரு. ஒருவேளை துண்டு சீட்டி நீ காலதை கொடுத்துருப்பாங்க, அதான் கலை எதார்த்தம். இல்லை சார், அவருக்கு தெரியுது சில விஷயம் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு போனீங்கல்ல, நீங்கள் யாரை பார்க்க போயிருக்கீங்கன்னு தெரியும், இதையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னார் பாருங்க. முன்னாடியே சொன்னார், நீங்கள் நாங்கள் அதுக்கு போகலைங்க, நாங்கள் எங்கள் அலுவலகத்தை பார்க்க போனீங்கன்னு. ஆனால் நீங்கள் யாரை பார்க்க போயிருக்கீங்கன்னு அவர் பாருங்க முன்னாடியே சொன்னார் சட்டசபையில். அதே போல் இப்போ சொல்கிறாரு பாருங்க, அங்கே தாங்க பிரச்சனை, எங்களுதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அமித்ஷாவை பார்க்க போனாருன்னு சொல்லி கூட்டணி வைக்க மாட்டீங்களே, வைக்கிறீங்களேன்னு புலம்னாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணா உங்கள் நாகரிகம் கருதி சொன்னாரு அப்படின்னு சொல்லலை, புலம்னாரு, பயத்தில் புலம்னாருங்கிறத நான் சொல்றது. அவர் புலம்னாரா? ஆமா, இப்பவும் பயத்தில் புலம்பிட்டு தான் இருக்கிறாரு. உங்க கூட்டணியை பார்த்து திமுக புலம்புது? கண்டிப்பா. என்ன புலம்பல் உங்களை பார்த்து? நீங்க எந்த நோக்கத்தோட அந்த கேள்வி கேட்டீங்களோ அதுக்கான விடை தான் புலம்பல். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்தினாங்க. அங்க அதிமுகவுக்கு என்ன சார் வேலை? பிஜேபி நடத்திருந்தாவது கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, நம்மள கூட்டணியில் இருக்கும், அந்த நட்பின் அடிப்படையில் கூப்பிடுறாங்கன்னு நம்ம போகலாம். இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் நமக்கு ஏன் அந்த பிரசன்ஸ் தேவைப்படுது? அழைச்சாங்க, வாழ்த்த சொல்லிட்டோம்,
நன்றிங்க, நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்தோட நம்ம நிறுத்திருக்கலாம்ல. அங்க போனா பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரு அடிப்படை கிளாரிஃபிகேஷன் சொல்லிடலாம் மதீஷ். அதிமுகவும் இந்து முன்னணியும் கூட்டணியா? அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி. கூட்டணியா தானே? ஆமா. அப்ப இந்த விழா நடத்துனது யாரு? இந்து முன்னணி. பாஜக நடத்தல. இல்ல சார், இந்து முன்னணி நடத்த வேண்டிய மாநாட்டுக்கு ஏன் அதிமுக பிரசன்ஸ் பண்ணுது? அந்த இடத்துல எதுக்கு என்ன தேவை? படிப்படியா வருவோம். இந்த கூட்டணி இந்த விழாவை நடத்துனது இந்து முன்னணி. ஆமா. பாஜக இல்ல இல்ல சார். அப்புறம் அதுல பேச்சு பொருளா வரக்கூடிய விஷயத்தை எதுக்கு அதிமுகவும் பாஜக விரிசல்னு பேச்சு வருது? இல்ல அத டேக் ஓவர் பண்ணிட்டு என்னவோ பிஜேபி தானே அந்த அந்த மாநாட்டிய முருக பக்தர்கள் மாநாட்டை. அதாவது இந்து முன்னணிக்கு அதிமுக கூட்டணி இல்லை. இந்து முன்னணி அமைப்பு வந்து ஒரு விழா அழைப்புதல் கொடுக்குறாங்க. நாங்கள் முருகர் கடலை வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், நீங்களும் வாங்க, நீங்கள் பிரதானமான எதிர்க்கட்சி, மிக முக்கியமான அரசியல் இயக்கம், 50 ஆண்டுகளை கடந்த இயக்கம், உங்கள் சார்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் மதிப்பாக இருக்கும்னு சொல்லி அழைப்புதல் கொடுக்குறாங்க. அதில் அரசியல் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் கலந்துக்கிறாங்க. இவ்வளோ இதோட முடிஞ்சு. இது யாரு மரியாதை கொடுத்து பண்ணாலும் திருப்பி மரியாதை செலுத்துவது தமிழர் பண்பாடு தானே. இல்லை சார், திராவிட இயக்கம் நாம ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்த மாதிரி இந்து அமைப்புகள் எல்லாம் நடத்தக்கூடிய மாநாட்டிலையும் கூட்டங்கள்லையும் பங்கேற்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு அதிமுக. இதே வந்து ஏதோ ஒருத்தர் இத்தேஜ்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இத்தேஜ்மான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இஸ்லாமிய கூட்டமைப்பு, நம்ம இப்போ கூட்டம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, திருவிழான்னு சொல்லணும், அது மாதிரி இத்தேஜ்மான் நடத்துவாங்க. அதுக்கு யாரும் அழைப்பு கொடுத்தா கூட நாங்கள் போவோம். இதே ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லி தேவாலயத்தில் யார் வச்சு கூப்பிட்டாலும் நாங்கள் போவோம். எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற கொள்கையில ஒண்ணு. நாங்க யாரும் ஜாதி மதம் இனம் பார்த்து தான் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது. கூட்டு பிரார்த்தனை வழிபாடு அதுக்கெல்லாம் அதிமுக போலாம். ஏன்னா எங்க கட்சி தொண்டர்களே இருக்காங்கன்னு நீங்க சொல்லிக்கலாம். அடிப்படையில் இந்த முருகன் வழிபாடும். ஆனா அங்க அரசியல் பேசினாங்கல்ல, திராவிடத்தை ஒழிப்போன்னு போஸ்ட் மதுரைப்புறா ஓட்டினாங்களே சார். ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தது வந்து முருக கடவுளை வழிபடுவதற்கு. அதற்கு நாங்க போறோம். அங்கே அவங்க அரசியல் பேசினாங்க பேசல அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்து. இல்ல, சிட்டி முழுக்க மதுரையில வந்து திராவிடத்தை அழிக்கும் மாநாடு, திராவிடத்தை வேறு இருக்கும் மாநாடுன்னு எல்லாம் போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க நிறைய இடங்கள்ல. எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை. போஸ்டர் ஓட்டினா தான் எனக்கு தெரியல. 3 முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், எங்க ஐயா திரு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரையும் கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. இல்ல ஒருவேளை அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி போஸ்டர் அடிச்ச மாதிரி எனக்கு தகவல் கிடையாது. திராவிடத்தை வேற எடுக்க போறோம், திராவிடத்தை வீழ்த்த போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி போஸ்ட் அடிச்சிருந்தாங்க மதுரை ஃபுல்லா. இந்த மாதிரி பல பேர் கிளம்பி வந்த கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். 60 ஆண்டு கால திராவிட இயக்கம், திராவிட பாரம்பரியம் இருக்கு இயக்கம், இது மாதிரி இப்பதான் புதுசா சொல்றாங்களே என்ன. 1950 இதை நான் கேட்காமலாம் இல்லை. திராவிடத்தை ஒழிப்போம், திராவிடம் இல்லை அப்படின்னு, திராவிடம்னா என்னன்னு கேட்டதெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு. அப்படி சொன்னவங்க இப்ப என்ன இடத்துல இருக்காங்க, அடையாளத்தோடு இருக்காங்களா, அடையாளம் இல்லாம போனாங்களா, வரலாறு இருக்கு. அதுக்காக இது ஒரு பேச்சு போல. யார சொல்றீங்க இப்ப அடையாளம் எல்லாம் போறாங்க அப்படின்னு? யார சொல்றீங்க? இந்த மாதிரி திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்களோட அடையாளம் இப்ப என்ன நிலைமையில் இருக்குன்னு வரலாறு சொல்லுங்க. பிஜேபி சொல்லுகுதே, இப்பவும் சொல்றாங்களே. தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிறதுக்கு என்ன நிலவரம், என்ன நிலைப்பாடுங்கிற நம்ம பலகட்டமா பேசியிருக்கோம். எந்தெந்த இயக்கத்திற்கு என்னென்ன நிலைப்பாடு, அவர்களுக்கு எந்த நிலையில் அங்கீகாரம்ங்கிறது நம்ம பல கட்டமா பேசியிருக்கோம். நான் வந்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அதெல்லாம் கேட்கல. எங்க வரீங்கன்னு தெரியும் சார். கொள்கையில உறுதியா இருக்கீங்களா? அதுக்குதான் பதிலா சொல்லிடுறேன். நாங்க கொள்கைகள் ஒன்னாக இருக்கக்கூடிய கூட்டணி கிடையாது. அப்படின்னு தான் கூட்டணிங்கிறதே கிடையாது. நீங்க எடப்பாடியார் சொல்ற கேட்கற கேள்விதான் எதுவும். எல்லா கொள்கையும் ஒன்று, எதுக்கு கட்சிக்கு வேற வேற பேர்? எல்லா கட்சியும் ஒரே கட்சியாக தானே இருக்கணும். நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடத்தின் அடையாளம், எங்களுடைய கொள்கை என்பது வேற, பாஜக கொள்கை என்பது வேற. கூட்டணிங்கிறது காலத்தின் கட்டாயம். தீய சக்தி ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்திருக்க திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது காலத்தின் கட்டாயத்தில் அமைப்பெற்ற கூட்டணி. இதுக்காக கொள்கை சமரசம்னு எடுத்துட்டு போனா அதை ஏத்துக்க முடியாது. அதுதான் எங்களோட நிலைப்பாடு. அந்த மாநாட்டில் என்ன அரசியல் சாயம் நடந்ததோ தீர்மானத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கண்டன அறிக்கை அடுத்த நாளைக்கு ஆர்பி உதயகுமார் மேடையில பெரியார் அண்ணாவை உங்களுடைய மூத்த தலைவர்கள், மதிக்கக்கூடிய தலைவர்களை இவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்த நம்ம ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி அவமானப்படுத்தும் போது நம்ம கூட்டணி விட்டே வெளியே இருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ ஒத்துக்கிறீங்களா? அதிமுக கொள்கையில வந்து சமரசம் செய்யாத தலைமை எடப்பாடி. இப்ப நீங்க வந்து அந்த மேடைக்கே நம்ம போனா இதை பண்ணுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? அதான் சொல்றேன். நடத்துனது யாருன்னு உங்கள்ட்ட முதல் கேள்வி அதான் கேட்டேன். நடத்துனது இந்து முன்னணி. இந்து முன்னணி அதிமுக எதுக்கு சார்? 4 முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், ஒரு மூத்த தலைவர், எல்லாருமே அங்க பிரசன்ஸ் எதுக்கு? அங்க இவ்வளவு பேரு மரியாதை ஒருத்தர் அனுப்பி விட்டுருக்கலாம்ல. அது வேற விஷயம். ஏன் ஒருத்தர் அனுப்புறீங்க, 2 பேர் அனுப்புறீங்க? இப்ப நாளைக்கு இதை கூட இதே மாதேஷ் இப்படி கூட கேட்கலாம். என்ன அவ்வளவு பெரிய மாநாடு, 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கலந்துட்டு இருக்காங்க, நீங்க ஒரே ஒருத்தர் அனுப்புறீங்க, ஏன் 4 பேர் அனுப்பக்கூடாதுன்னு கேட்பீங்க. செஞ்சாலும் குத்தம், செய்யலாலும் குத்தம்னு பேசுறவா எப்படி வேணாலும் பேசுவோம். இதே நான் இந்த போகாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கூட்டணி முறிந்து விட்டதா? போகவே இல்லை, அவங்க கூப்பிட்டு மதிக்கல. அப்போ மதிக்காத இடத்துல தான் அதிமுக மதம் பேசுவீங்க. பிஜேபி அழைத்ததா, இந்து முன்னணி அழைத்ததா? அதையாவது தெளிவுபடுத்துங்க. இந்து முன்னணி தான் அழைச்சது. யார் அழைச்சது? இந்து முன்னணி தான். அங்கேயே 5 பெரும் தலைவர்கள் நம்ம போய் உட்காடுறோம். ஆமா தானே? இபிஎஸ் அவர்கள் அங்க அனுப்புறாரு.
அந்த மண்ணின் மைந்தர்கள் இருப்பாங்க, அங்கே போய் இதை போவாங்க. இதில் என்னங்க கேள்வி? இது என்ன கேள்வி? ம். எங்க மதுரையில் ஒரு 4 மிக முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. மதுரையிலேயே 4 முக்கிய தலைவர் அதான் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்திட்டாங்க. அவங்க வந்து தேவையில்லாம விமர்சனம் பண்றாங்க. நீங்க கேட்குற அதுக்கு நம்ம மறுநாள் கண்டிச்சிட்டோம். அவ்வளவுதான், அதுவே போதுமா? கண்டிச்சிட்டோம். நாகரிக வரையறுங்கிறது இதுதான் மாதேஷ். இந்து முன்னணி அமைப்பு நடத்துறாங்க சொல்லுவோம், அதுக்கு கண்டனம் கொடுக்கணும், கண்டனம் கொடுத்தாச்சு. இதே மாதிரி முன்னாடி நடந்த சம்பவம் மரியாதைக்குரிய அண்ணாமலை பேசும்பொழுது கட்சி அலுவலகத்தில் கூப்பிட்டு கண்டன தீர்மானம் போட்டு தலைமைக்கு அனுப்பிச்சு. நாகரிக அரசியலுங்கிறது தான். நாங்கள் என்ன திமுகவா கேவலமாக பேசிட்டு கேவலமாக காட்டுன்னு போட்டு இருக்கு. இதில் என்ன பெருசு விரிசல்னு பேசுறது? நடத்துனது இந்து முன்னணி. இந்து முன்னணி அதிமுக கூட்டணியே கிடையாது. நாங்களும் பாஜகவும் கூட்டணி. இதில் என்ன விரிசல் சொல்லி பேசி சந்தோஷப்படுகிறதுக்கு என்ன இருக்கு? அதை யார் கஷ்டப்பட்டு நரேட்டிவா உருட்டணும்னு நினைக்கிறாங்களோ உருட்டிட்டு போறாங்க. சார், அன்றைக்கு திரு அண்ணாமலை செய்த தவறுக்காக நம்ம கூட்டணியை விட்டு விலகணும், தீர்மானம் எல்லாம் போட்டு. பாஜகவின் மாநில செயலாளர் இங்க கரெக்டா? இது இந்து முன்னணி. நாங்க கூட்டணி இல்லைன்னு முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தி. சரி, என்னதான் கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியமா சார்? எது சார் முக்கியம்? நாங்க எங்க கொள்கையில சமரசம் பண்ணோம்? இப்போதைக்கு இந்த கேள்வி வருது. திமுக சொல்றாங்களே இன்னைக்கு, திமுக கூட்டணி கட்சிகள் என்னங்க இப்படி போய் ஒட்டுமொத்தமா போய் இவங்க சரண்டர் ஆயிட்டாங்களேங்க, அடிமை ஆயிட்டாங்களே. அது என்னங்க, அண்ணா திமுகவா, அண்ணாவின் திமுகவா, அமித்ஷாவின் திமுகவான்னு கேக்குறாங்க. பழைய வரலாறுலாம் அப்புறம் திருப்பி பேசணும். அண்ணா திமுகவா, அமித்ஷா திமுகவான்னு கேக்குறாங்க. திராவிட கொள்கைங்கிறது அப்பா அம்மான் பேரன் கொள்ளு பேரன்கிறது திராவிட கொள்கையில் ஒண்ணா? அதான் திராவிட கொள்கையா? சாமானியனும் அரியணை ஏறலாம்ங்கிறது வந்து திராவிட கொள்கை இல்லையா? உழைப்பே உயர்வு தரும் என்பது திராவிட கொள்கையில் ஒன்று இல்லையா? யார் உண்மையாக உழைக்கிறானா அவனுக்கு வந்து உயர்வு அப்படிங்கிறது கிடையாதா? ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் உழைத்தால் அவர்கள் முன்னேறணும், சமுதாயத்தில் முன்னேறணும். சமுதாயத்தை பார்த்து பேசும்போது அது கட்சியில் வராது. அது திராவிட கொள்கையில் ஒன்றும் இல்லையா? அந்த கட்சியில பேசுவோம். இப்போ அதே கருணாநிதி வந்து பெரியாரை விமர்சனிக்காத விமர்சனம் இங்கே பொது வழியில் பேசுவோமா? இல்லை அறிஞர் அண்ணா பெரியாரை கண்டிக்காத நிகழ்வுகள் எதை இருக்கா திராவிட பாரம்பரியத்தில்? சார், கொள்கைக்கு நேர் எதிராக நின்னவர் சார், நேர் எதிராக நின்னவர். பெரியார் அண்ணாவெல்லாம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னா நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் போறோம்னு. என்னமோ நாங்க ஆர்எஸ்எஸ் கட்டிப்பிடி சுத்தி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, மறுநாள் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் திரு எஸ்பி விழா நடந்தாலே போக கூடாதா? இல்ல சார், என்ன சார் இது? இதே கேள்வி வந்து எஸ்டிபிஐ மாநாடுக்கு போகும்போது ஏன் கேட்கல நீங்க? அந்த ஒரு இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்ல, இதே கேள்வியை அங்கே கேட்கல. அதான் சொல்றோம், நாங்க ஜாதி மதம் பார்த்து நாங்க என்னைக்குமே அந்த அரசியல் பண்றதில்ல. மரியாதை நிமித்தமாக எங்களை வந்து கூப்பிடுறாங்க. அந்த மரியாதைக்கு திருப்பி மரியாதை செலுத்துவது தமிழர் பண்பாடு. அதுக்கு போறோம், மரியாதை கொடுக்குறோம். இதுல என்ன இருக்கு? இல்ல சார், ஒரு இஷ்யூ முருக பக்தர்கள் மாநாட்டில் இப்படி நம்முடைய மூத்த தலைவர்கள், முன்னோர்களை, மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்றது தான் பெரிய பேசு பொருள் ஆயிட்டு இருக்கும்போதே, மறுநாள் உங்களுடைய மூத்த தலைவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் ஒரு ஆர்எஸ்எஸ் விழாவிலையும் பங்கேற்கிறாரு. இப்போ ஒரு தெளிவுபடுத்துங்க, இந்திய முன்னணி ஆர்எஸ்எஸ் ஒண்ணு அங்கே பேரூர்ல அதோட மிகப்பெரிய விழாவை முன்னெடுத்து பண்றாங்க. அந்த மண்ணின் மைந்தர் எங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் அங்கே பின்னாடி பேரூரில் எவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த நதிக்கரை, நொய்யல் நதிக்கரையோரம் பார்த்தீங்களா இல்லையா? அது அவரோட பிரதர் அன்பரசன், மரியாதைக்குரிய அண்ணன் அன்பரசன் பண்ணியிருக்காருல. சரி, அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு போகிறாங்க. இதனால் விழாக்கு போகிறதே வர வர இப்போல்லாம் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் போகணுமா? ஊடகத்தில் லெட்டர் எழுதி கேட்கணுமா? இந்த மாதிரி ஒரு அழைப்புதல் வந்திருக்கு, நாங்கள் இந்த விழாக்கு போட்டு வேண்டாம். ஒரு சாஃப்ட் இந்துத்துவ நோக்கி போதா ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்வையை சொல்றேன். என்னைக்கு நாங்கள் வந்து சாஃப்ட் இந்துத்துவா, ஹார்ட் இந்துத்துவா, இந்த முத்திரையில எங்கிருந்து புதுசு புதுசாக வருதுன்னு கேட்குறேன். அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு புரட்சி தலைவி அம்மாவோட நிலைப்பாடு என்ன? ராமருக்கு அயோத்தியில கேட்டா மிரங்க கட்டுவான்னு கேட்டாங்க. அப்ப என்ன ஹார்ட் இந்துத்துவாது? இது என்னங்க புதுசு புதுசா டெர்மினாலஜி கொண்டு வந்து என்னெல்லாமோ உருட்டி மிரட்டி மக்களை பயமுறுத்துற வேலையிலே இருக்காங்க இப்பெல்லாம் புதுசு புதுசா. இயல்பா மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் கரெக்டா தீர்வு கொடுக்குறாங்கிறத பேசாம புதுசு புதுசா ஒரு டெர்மினாலஜி பிடிச்சி வந்து இது என்னெல்லாமோ புது கண்டுபிடிச்சவங்க எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். இல்ல திமுக முன்னணி ஆர்எஸ்எஸ் அண்ணன் தம்பி இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். இல்ல, திமுகவினர் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பேசும்போதும் சொல்றாரு திருப்பத்தூர்ல. முதல்ல இல்ல சார், அது முதல்ல இதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்றாரு சார். முதல்ல இது வந்து மக்களுக்கு சொல்றாரு. முதல்ல இதை எனக்கு தெளிவுபடுத்தி சார். டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க. முதல்ல இதை எனக்கு தெளிவுபடுத்திருங்க மதேஷ். திமுகவுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? ஏதோ 4-5 உதாரணம் சொல்லி இதை பாருங்க, இதான் திமுக உண்மை பார்த்துட்டேன் அப்படின்னு. திமுகவுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருக்குங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. திமுக சொல்றாங்க திமுகவுக்கு உண்மைக்கு சம்பந்தம் இல்லைன்னா மக்கள் ஏன் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு அரியணையில உட்கார வச்சிருக்காங்க? வேற. அதுதான் கேட்ட கேள்வி. திமுகவுக்கு உண்மைக்கு என்ன சம்பந்தம் இருந்திருக்கு? என்ன சம்பந்தம் இல்ல. இப்ப நான் நீங்க சொல்லுங்க தேர்தல் வாக்குறுதி, அடுத்த தேர்தல் தெரிய போகுது. அந்த வாக்குறுதி நம்பி ஏமாந்த மக்கள் என்ன பதில் கொடுத்தாங்க இனிமே தான் தெரிய போகுது. இன்னும் ரிசல்ட் வரல. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் மார்க் தட்ட முடியாது. திமுகவுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? அதை விடுங்க, மு க ஸ்டாலினுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? ஒரு உதாரணம் கேட்கட்டுமா?
சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வருவார்களா? ஆக என்னோட மகனாக இருந்தாலும், ஆக என்னுடைய மருமகனாக இருந்தாலும், ஆக எனது குடும்பத்தில் யாரும் அரசியல் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னது யார் சார்? சொல்லுங்க. அப்புறம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இவ்வளோதான். இதுக்கு மேலே திமுக சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க. அங்கே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு கூட்டணி. எங்க அதை பேசுவோமா? எங்க மரியாதைக்குரிய திரும்ப அவர்கள் என்ன பேசணும்னு கேட்போமா? என்ன பேசுறாரு? கூடுதல் சீட்டு எதிர்பார்க்கிறோம் வைக்கணும்னு கேட்கிறாரு, பேசுவோமா? அது பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் ஆனா அவர் உங்களை என்ன சொல்றாருன்னு அதையும் சொல்லுங்க. இல்ல வரலாற்று பிழையை பண்ணிட்டு இருக்கீங்க. ரீவைண்ட் பண்ணுங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசுங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. அங்கே பிரச்சனை, அங்க அந்த பிரச்சனையை அவங்க சரி கட்டிடுவாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். அந்த சர்டிஃபிகேட்ல எனக்கு தேவையில்லை. என்ன சொன்னீங்க நீங்க? அங்க பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அதை எப்ப ஊடகம் பேசும்? அதையும் விவாதம் பண்றோம் சார். எப்ப பண்ணுவாங்க? ஆமா, சீட் அதிகம் கேக்குறாங்கன்னு விவாதம் பண்ணிருக்கோம். எங்க சேனல்ல நீங்க போய் பாருங்க, நானே பேசியிருக்கேன். அதை எடுத்து விவாதம் பண்ணிருக்கோம். சரி, காங்கிரஸ் நீங்க வரலாற்று பிழை பண்றீங்கன்றாரு. காங்கிரஸ் என்ன கேட்டாங்க? காங்கிரஸும் சீட் அதிகப்படுத்தணும். கம்யூனிஸ்டும் அதான் கேக்குறாங்க. இருக்கிற 3 பேர் இதை கேட்க ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் மதிமுக ஆனா உங்களை திரும்பி பார்க்கலையே. மதிமுக எம்பி சீட்டு சார் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க சொல்லியா சார்? இல்லங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா நாங்க யாரு நிலைப்பாடு சரியா இருக்காங்களோ, யாரு கொடுக்குறாங்களோ அவங்க போறேன்னு சொல்லி அவங்களே கேட்டிருக்க வேண்டியதானே? இதே அவங்களே கேட்டிருக்க வேண்டியதானே? ஏடிஎம்கே பக்கம் போக மாட்டேன்றாங்க அவங்க. சொல்றாங்க, நம்ம கேக்குறோம். அப்ப அதிமுக வாய்ப்பு, அதிமுகவுக்கு போகணும். கூடாய் நட்பு கேடாய் முடியும்னு சொன்ன தலைவரும் நாங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அதனால அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரமே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அரசியல். 2.5 வருஷமா சொல்லிருக்கீங்க, புலி வருதுன்னு சொல்றீங்க. ஒரு நாள் கூட பேசி அதிமுக தீண்டத்தகாத கட்சி. நீங்க இப்ப பாஜக வந்து சேர்ந்த உடனே ஐயோ அம்மா அப்பா நடிச்சுக்கிறாங்க எல்லாரும். இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன சொன்ன உடனே எதுக்கு யார் வரமாட்டேங்கிறா வர முடியும்? இப்ப எதுக்கு அந்த நரேட்டிவ் ஓடுது? இதே வாய் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசி அதிமுக தீண்டத்தகாத கட்சியா இருக்கு, யாருமே வரமாட்டேங்கிறாலும் பேசினது தானே. இப்ப அன்னைக்கு அப்படி பேசின பத்திரிகையாளர் இன்னைக்கு என்ன பேசுறாங்க? சார், திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணியை கட்டமைக்க முடியாமல் தடுமாறுது. ரொம்ப தடுமாறுது. திமுக வலுவான கூட்டணிங்கிற வந்து கற்பனை சித்திரம்ங்கிறது. அது வலு இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல, நீங்க வலு பெறவே முடியாமல் தவிக்கிறீங்களே. பாம்புக்கு பல்லு போச்சுன்னு பல நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப பாம்பு படத்தை எடுத்துட்டு பல்லு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அந்த சித்திரிப்பெல்லாம் வேண்டாம் இங்க. சார், அங்க சீட் ஷேரிங் விஷயத்துல அதிகப்படுத்தணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அதை வெளிப்படையா கேக்குறாங்க. ஆனாலும் நாங்க இங்க போறோம் அங்க போறோம், அல்லது வந்து இல்லைங்க எங்களுக்கு அது சரி வரலன்னா கூட்டணியை விட்டு விலகுவோம்னு யாருமே சொல்லலையே. கூட்டணியை விட்டு விலகுவோம்னு யாராவது சொன்னாங்களா? இதெல்லாம் தான் அரசியல் சுமிகள். முதல்ல வந்து சீட்டு பேரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். சீட்டு பேரம் அமைய பெறவில்லை, நாங்கள் வேற பக்கம், அதுக்கப்புறம் அப்படிதான் மாறும். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது கூட வரல இல்ல, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது யாருமே வரல என்ன சொன்னோம்? இல்ல இது வந்து கூட்டணியை பத்தி பேசுவதற்கான கால சூழல் கிடையாது, இன்னும் காலம் இருக்கிறது. நீங்களே என்கிட்ட கேட்டீங்க எப்போ வரும், நானே சொன்னேன் டிசம்பர் மாசம் இறுதியில் தான் வந்து உங்களுக்கு இறுதி கட்ட முடிவு வெளியே வரும், எல்லாரும் நிலைப்பாடு அப்பதான் எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா அப்ப இந்த சீட்டு பேரத்தை பத்தி கூட்டணி கட்சியிலிருந்து வாய் திறக்கல. ஆனா இன்னைக்கு வாய் திறக்கிறாங்கல்ல. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சமிக்கைகள் ஆரம்பிக்கும். இப்படிதான் ஆரம்பிக்கும். அறிவாலயத்துல பிடிக்கலன்னா நம்ம நேரா அபய் சண்முகம் சாலைக்கு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டுல இருக்கிற மாதிரி யாருமே தெரியல. அந்த தோற்றத்தை நாளைக்கு சமிக்கைன்னு சொன்னீங்களா, அந்த சமிக்கை எங்க தெரியும்? நீங்க நாளைக்கு அறிவாலயத்துல அவன் கார் எடுத்தாங்கன்னா குறுக்காலம் போய் படுத்துருவீங்களா? நீங்க போகாதீங்கன்னு இல்ல சொல்லுங்க. நீங்க போய் அறிவாலயத்துல போய் படுத்துருவீங்களா? கார் எடுத்து வெளியே போகாதீங்கன்னு இல்ல அதான் இல்ல, அது எங்க பிரச்சனை இல்ல சார். அப்புறம் என்ன? அதான் சொன்னீங்க, இல்லாத பிரச்சனை எப்படி பிரச்சனையா பேச முடியும் கேக்குறேன். இல்ல, அங்கு அவங்க வர்ற மாதிரி ஒரு தோற்றமே இல்ல. இல்ல எப்படி சொல்லுங்க, எல்லாம் சமிக்கை பாருங்க அப்படின்றீங்க. ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நாகரிகமா ஒரு உதாரணமா சொன்னேன். 3 மாதம் முன்னாடி வரைக்கும் பேசும்போது கூட கூட்டணி கட்சிகள் இருந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரல இல்ல, இப்ப வர துவங்கி இருக்குல்ல, இது வந்து ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்கணும்ல. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு இல்ல, பேச்சு பொருளா இல்ல, இப்ப அது பேச்சு பொருளா வருது இல்ல, அப்ப ஏத்துக்கணுமா வேண்டாமா? இல்ல, அதை அவங்க சமாளிச்சிருவாங்க, அவங்க பாத்துருவாங்க. அறிவாலயத்தை விட்டு கார் வெளியே வராது, அபய் சண்முக சாலை வராது, நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட இதே தான் நீங்க பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து வைக்கிறேன்? பேசினாலும் தவறு இல்ல, எடுத்து வைக்கிறேன். பேசினாலும் தவறு இல்லைங்க. பழம் நழுவி பாலில் விழ காத்திருக்கிறது அப்படின்னு பேசின கதை நீங்களும் கேட்டிருக்கீங்க. சரி, கேட்கலையா? நீங்க கேட்டிருக்கீங்கல்ல? கேட்டிருக்கோம். அப்புறம் அதை எப்போ பேசினாரு? தேர்தல் அறிவிப்பு வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார்ல சார். தேர்தல் அறிவிப்பு வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்கு சார். இல்ல, ஒரு தலைவர் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே பிஜேபின்றாங்க. ஒரு தலைவர் அவங்க பிரச்சனை சார், அவங்க பிரச்சனை அவங்களோட சார். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பிஜேபி நீங்க கூட இருக்கிறது தான் பிரச்சனைன்றாங்க. நீட்டு விலக்குன்னு வாக்குறுதி கொடுத்து விலக்கு அளிக்க முடியவில்லை, அதிமுக கூட வந்து போராடணும். மேகதாது அணை அதிமுக கூட வரணும். தமிழ்நாட்டு நலன் எதா இருந்தாலும் எங்களால கையாளத்தான் முடியாது, அதிமுக வரணும். எல்லாத்துக்குமே அதிமுக தான் வரணும். அது அவங்க பிரச்சனை சார்.
இதைத்தான் நாங்க மக்கள் சொல்றோம். பிரச்சனை சார். அதை கையாளாத அரசு அதுதான் சார். சொல்றோம். வாக்குறுதி கொடுத்தது யாரு? காவிரி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவிலும் விவசாயி இருக்காங்க, திமுகவிலும் சரி, இருக்காங்க. போங்க. நீட்டு அப்ப- ஒழியணுமா சரி வேண்டாமா? சார், போங்க, கூட மேக- போயிட்டு வாங்க. மேகதாது யார் பிரச்சனை சார்? அதுவும் மக்கள் பிரச்சனை தான். எவ்வளவு சார் அறிக்கை கொடுத்தாரு முக ஸ்டாலின்? எவ்வளவு அறிக்கை சார் கொடுத்தாரு? இல்ல எவ்வளவு போராட்டம் பண்ணாரு சார்? கூட்டணியில் பெரிய கட்சியில் எவ்வளவு பண்ணிட்டாரு சார்? நீட் ஒரு கையெழுத்துல விளக்குவேன்னு சொன்ன ஆளுகள் தானே சார். ம். வாக்குறுதி கொடுத்தது யார் சார்? கேளுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து போலான்ற. எதுக்கு? அப்ப அங்கேயே தேர்தல் அறிக்கையில் முன்னா அதிமுக கூட வந்தாதான் என்னால செய்ய முடியும், தேர்தல் அறிக்கைகள் கொடுக்க சொல்லுங்க. இல்ல எதுக்கு உங்க வீரம் பேசுவானே சார், ஒரு எதுக்கு தேவையில்லாத மாணவர்கள் நலன்ல அக்கறை இருந்தா நீங்க கூட வரணும். மக்கள் அக்கறை இருந்தா நீங்க கூட மாணவர்கள் அக்கறை இருந்ததுன்னா தற்கொலை உடனே ஓடி போய் 10 லட்ச ரூபா 10 லட்சம் கொடுத்து தற்கொலை தூண்டுற கட்சி கிடையாது அதிமுக. 7.5% உள் ஒதுக்கீடுங்கிறது வரலாற்று சான்று. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை முதல்ல உண்மையை சொல்லி மக்களை சந்திக்கிற துணிவு அதிமுக இருக்கு, எங்க தலைவர் எடப்பாடியார்ட்ட இருக்கு. ம். பொய்யை சொல்லிட்டு இப்படி ஓடி ஒளிகிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க பிரச்சனை பாஜகன்னா அவங்கள பாத்துக்க சொல்லுங்க. எதிர்க்கணும் எதிர்க்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாஜக பண்ண பிரச்சனை இல்ல. எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்க எடப்பாடியார் தலைமையில் அது வந்து ஒரு சுமையா நீங்க கருதலையா சார்? பாருங்க, யாருமே வர மாட்டேன்றாங்க. அவங்க கூட இருந்தாவே யாரும் வர மாட்டேன்றாங்க. இதுவும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான். இந்த நான் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் உண்மை இல்ல, தன்மை பரவலா அப்படிங்கிறது பேசிக்கிறாங்க. பேசுறது பேசிக்காங்களா, பேச வைக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களோட ஊடக தர்மத்துக்கு வந்து தலை வணங்குறேன். ம். பேசிக்கிறாங்களா, பேச வைக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லுங்க, ஊடக தர்மத்துக்கு தலை வணங்குறேன். திருமாவளவன் சொல்றாரு எங்களுக்கு அதிமுக பிரச்சனை இல்ல, ஆனா பிஜேபி கூட இருக்குங்க. நாங்க என்ன ஒரு பண்றது? நாளைக்கு முன்னாடி அதிமுக வரமாட்டான்னு சொன்னான்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொன்னீங்க. இப்ப திடீர்னு திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக போறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றான்னு சொல்றீங்க. என்ன மாதேஷ் இது? ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஏதோ ஒரு முடிவு ஒரு பாயிண்ட்ல பேசுங்க. இல்ல அவங்களுமே கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க நானும் சார். யாரையுமே எந்தையுமே ஒரு விமர்சனத்தை வந்து கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த சமிகையில் இப்ப சிக்னல் வர துவங்கி இருக்கு, அதையும் தாண்டி போவான்னு சொல்லி நானும் கரெக்டா தான் சொல்றேன். இல்ல நீங்க கூட என் பேட்டியில சொன்னீங்க, யார் யாரோ எங்க ஐயா பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, யார் யாருன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னீங்க. அப்படி யார் தான் பேசுனாங்க, என்னதான் பேசுனாங்கன்னு தெரியல. இன்னும் யாருமே வந்த பாடு இதே இல்லையா சார்? அரசியல் கதவுகளுக்கு பின்னாடி பேசுவதுக்கு வந்து பொது வெளியில் வைக்கணுங்கிற வரலையே யாருமே. யார் வந்திருக்காங்க? யாரோ பேசுனாங்க நீங்க. இல்ல ஒரு சரி, அந்த பேசுனவங்களாவது இப்ப இல்ல, பேசுறாங்களான்னு கூட தெரியலையே. அப்ப நாம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ம். ஆதன் தொலைக்காட்சி சார்பாக, ஆதன் யூடியூப் சேனல் சார்பாக ஆகஸ்ட் 15க்குள் கூட்டணி வரக்கூடிய கட்சியில் மட்டுமே கூட்டணியாக கருதப்படும். அதற்கு மேல யாருமே இந்த இல்ல, கட்சிக்கு அப்படி போக date எல்லாம் கூடாது. fix பண்ண வேணாம் சார். முடியாது இல்ல. முடியாது சார். அதை தான் இப்ப இவ்வளவு நேரம் இப்ப என்ன விளக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு? அதான் விளக்கிட்டு இருக்கேன். பழம் நழுகி பாலில் விழுகிறதுன்னு சொல்லி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின தலைவரை பத்தியும் சொல்லிட்டேன்ல. இன்னும் எத்தனை அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்க திருப்பி யாரு வரல யாரு வரலன்னா வருவாங்கன்னு வலிமேல் விழி வைத்து காத்திருப்பீங்க போல தெரியுது. இப்படிதான் தீண்டத்தக்காதன்னு சொன்னதுக்கு பாஜக வந்திருக்குன்னு சொன்னேன். நீங்க வச்ச விமர்சனத்துக்கு செயல்ல வந்து உங்களுக்கு பதிலடி கொடுக்குற எடப்பாடியான்னு உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. ம். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு அதுக்கு மேல? 26 மட்டும் இல்ல, 31, 36 வரைக்கும் நம்ம தான் அப்படின்றாரு சிஎம். இப்போ ஜஸ்ட் நவ் அவருடைய பேச்சு அப்படியே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, 31, 36 வரைக்கும் நம்ம தான். சிரிக்காதீங்க சார், அவர் ஏதோ கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரா சார்? அதனால நான் கேள்வி கேட்கிறேன். இந்த சிரிக்கிறது அப்படியே போட்டா சார்? உண்மையிலே இது என்ன சார்? சிரிப்பு வருதா உண்மையிலே, இல்ல நீங்களா ஏதாவது முயற்சி பண்றீங்களா சார்? இதுக்கு சிரிப்பு பதில் இல்ல சார். அதிகாரத்தில் மறுபடியும் உட்காந்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சிரிப்பா சிரிச்சிரும். அப்புறம் சிரிப்பா சிரிச்சிரும் உங்க கூட்டணியும் நீங்களும். இப்படிதாங்க தமிழ்நாடு ஃபுல்லா அவர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அது கூட தெரியாம அதுக்குள்ள 31, 36 இந்த செஞ்சு விடுங்க. நன்றி. வாய் விட்டு சிரித்தால் கொடுக்கிற வாய் வரவேற்பை விட்டு பார்த்தா சிரித்தால் எனக்கு நோய் விட்டு போகும். இல்ல, நன்றி. மக்கள் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் 31, 26 இல்ல காட்பாடியில 31. யாரு வரவேற்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு? யார் சார் சொன்னது? அவர் தான் சொன்னார். காட்பாடியில் இருக்கும்போது மக்கள் ரொம்ப வாடி போயிருக்கு, முகம் வாடி இருக்கு, என்னமோ அவர் தான் சொன்னார். உண்மையா தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? மக்களுக்கு ஒரு பிரச்சனை தலைவனை பார்த்தேன், தலைவா நீங்க வந்துட்டீங்களே எங்க பிரச்சனை முடிஞ்சிரும்னு மகிழ்ச்சியை காட்டினா உண்மையான தலைவனுக்கு அடையாளம். ஆனா அதே தலைவனை போய் நான் ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் மூலம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐயோ இருக்கிற பிரச்சனை போறான்னு சொல்லி இவர் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் அதோட வெளிப்பாடுன்னு அர்த்தம். நம்ம இது கூட தெரியாம ஒரு தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம அந்த மாதிரி எந்த பயணமும் போல மக்களை சந்திக்கல, ஒண்ணுமே நடக்கலையா சார்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம இதுல ஏன் அதிமுகவில்? ஏன் பிரதர் இல்ல? எப்ப சார்? ஏன் பிரதர்? இப்ப வேலூர் நடந்த மாநாடு என்ன பிரதர்? ம். இளைஞர் இளம்பெண் பஸ் மாநாடு என்ன பிரதர்? எந்த இடத்துல போய் எடப்பாடியாருக்கு மக்கள் வரவேற்பு இல்லாம இருக்குன்னு சொல்லுங்க பிரதர். ம். இல்லை ஒன்று வேண்டாம் விடுங்க. இப்போ அடுத்த மாதம் எங்கள் தலைவர் டூர் ஆரம்பிப்பார். அப்போ தெரியும் உங்களுக்கு மக்கள்னா வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரியும். டூர்னா எப்படி சார்? எந்தெந்த ஊர் சார்? அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். ஆஹா. ஓ, ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே போன மாதிரி. டக்குனு அப்ப எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் நமக்கு நாமே போன மாதிரி டக்குனு சார்? காட்பாடி மேட்டர் மடமாத்திட்டீங்க பாருங்க. நான் அப்படி உங்க டேலண்டே சூப்பர் டேலண்ட் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நான் சொன்னா அதானே, மக்கள்னா ஒரு தலைவனை பார்த்து ஆக என் தலைவர் வந்துட்டாரு, நம்ம கஷ்டங்கள் தீர போகுது மகிழ்ச்சியோட வரவேற்பது தான் உண்மையான தலைவனுக்கு அடையாளம்.
ஐயோ இருக்கிற பிரச்சனைக்கு மேலே இவன் வேறையா அப்படிங்கிற மாதிரி இந்த இதை போய் தலைவர் வந்து முகம் வாடி இருக்குன்னு நான் பார்த்தேன்னு ஒரு தலைவர் எழுதுறாருன்னா அப்போ எந்த லட்சத்து இருக்குன்னு சொல்கிறேன். டக்குன்னு அடுத்த நிமிஷம் எங்கே வரவேற்பு டூர்னு மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா? இல்ல இன்னைக்கு அவர் வந்து இந்த வரவேற்பை பார்க்கும்போது 31 36 கூட நம்ம தான் போல தெரியுது அப்படின்ட்டாரு. சிரிச்சிட்டேன் அது. நீங்க அந்த நியூஸை பார்க்காம நீங்க காட்பாடியில நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து திருப்பி அவர் காட்பாடியில இருந்து திருப்பத்தூர் போயிட்டாரு. தயவுசெய்து திருப்பி சிரிப்பு மூடாதீங்க. வேற ஏதாவது கேளுங்க. நமக்கு நாமே பயணம் ஐயா ஸ்டாலின் போன மாதிரி இப்ப இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணமா சார்? அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்து போன மாதிரி அந்த மாதிரிலாம் சும்மா பேருக்குலாம் ஸ்டிக்கர் வச்சுலாம் எங்கள் தலைவர் போக மாட்டாருங்க. மேனோ அதுதான் போவார். நமக்கு நாமமே, அது பேர் நமக்கு நாமமே இல்லை, நமக்கு நாமமே. 2016 டூர் போனதுக்கு 2021 ஜெயிக்க வச்சேன்னு சொல்கிற கதை நம்பருக்கு நான் என்ன பால்வாடி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய? டூர் போனார், நமக்கு நாமமே. அதுக்கு பிறகும் ஸ்டாலினிடம் கேளுங்கள் வாங்க முதல்வரான 300 நாள்ல செய்யறேன்னெல்லாம் ஒரு பயணம் போனார்ல. போட்டோம். அந்த பொட்டியும் காணா, அந்த சாவியும் காணா, அதுதான் தேடிட்டு இருக்கிறாரு. 100 நாட்களில் குறை தீர்ப்புங்கிற அந்த பொட்டியும் காணா, சாவியும் காணா. இவங்களோட தரம் என்னன்னு உலகமே தெரிஞ்சிருக்கு மாதேஷ். நீட்டு விளக்கு கையெழுத்து 75 லட்சம் கையெழுத்து குப்பத்தொடிக்கு தான் போச்சு. அந்த குறை தீர்ப்புமே எல்லாமே குப்பத்தொடிக்கு தான் போயிருக்குங்கிறது உண்மை. இவங்க வந்து மக்களை இவங்களை வந்து ஏமாத்துற மாதிரி உலகத்தில் இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். என்ன சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கும் சார்? சுற்றுப்பயணம் வரும்போது தெரியும். இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் ஸ்லோகன் எடுக்கிறீங்க, ஏதோ பேரெல்லாம் வச்சு. எலெக்ஷன் ஃபீவர் இன்னும் செட் ஆனா அதுக்கப்புறம் ஸ்லோகன் எல்லாம் அப்போ தானே வரும். இப்போதைக்கு சுற்றுப்பயணம். ஓ, எலெக்ஷனுக்கு இன்னும் ரெடி ஆகலையா நீங்கள்? சுற்றுப்பயணம்னா இப்போ எலெக்ஷன் ரெடி ஆகும். என்ன நீங்கள் சொல்கிற அந்த கேம்பெயின் தீம் எல்லாம் வந்து வரக்கூடிய கால சூழல்னு ஒன்று இருக்கு மாதிரி. கேம்பெயின் சொல்கிற தீம் எல்லாம் வந்து கால சூழல் அதுக்குன்னு இருக்காது. இப்போ சுற்றுப்பயணம் துவங்குவாருங்க பொதுச்செயலர், அது முடிவு பிறகு அடுத்த கட்டம் அப்படி போகும். திமுகவுக்கு எப்படி ஒரு ஜாபர் சாதிக்குன்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு ஞானசேகரன் ஒரு ஆளை சொன்னீங்க, இதையெல்லாம் பெரிய பிரபகண்டாவாக நீங்கள் அரசியல் பண்ணீங்க. உங்கள் கட்சியிலே ஒரு பிரசாத் இருந்திருக்காரு. தெய்வ செயல் சேர்த்துக்கோங்க, ரைட்டு. அதான் உங்கள் கட்சியில் பிரசாத் இருந்திருக்காரு, அஜய் வாண்டியார் இருந்திருக்காரு, அதை கவனிக்காம இருக்கிறீங்களே. அஜய் வாண்டியார் எங்கள் கட்சியில் பதவியில் இருந்தார். அவர் இபிஎஸோட புகைப்படம் எடுத்ததெல்லாம் இதில் இருந்தார். அப்போ அஜய் வாண்டியார் தான் துபாய் போகும்போது ஸ்டாலின் பண்ணினார். அந்த புகைப்படம் தான் வந்துச்சு. இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே புகைப்படம் எடுக்க வச்சிருக்கீங்கன்னா என்ன அரசியல் இது? அப்போ உங்களுக்கு அது கூட தெரியலையா? ஏன் சார் நீங்க ஜாபர் சாதிக் சிஎம்மோட போட்டோ எடுத்த உடனே, ஐயா ஸ்டாலினோட போட்டோ எடுத்த உடனே அதை எடுத்து பெரிய பிரச்சாரம் பண்ணீங்க. ஞானசேகரன் ஒரு மினிஸ்டர் போய் அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டாருன்ற உடனே பெரிய பிரச்சாரம் பண்ணீங்க. உங்க கட்சியில ஒரு பிரசாத் இருந்திருக்காரு, ஒரு அஜய் வாண்டியார் போட்டோ எடுத்திருக்காரு, அதையெல்லாம் ஏன் சார் போட்டோ? ஜாபர் சாதிக் அரெஸ்ட் ஆனது அப்ப நீங்க உங்க கட்சியிலயும் இருந்திருக்காங்களே. இல்ல, ஜாபர் சாதிக் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அவங்க கட்சி விட்டு எடுத்தாங்க? ஜாபர் சாதிக் கட்சி விட்டு எடுத்தாங்களா இல்ல நாட்கள் எல்லாம் கேட்கல. ஒரே நிமிஷம், கட்சி விட்டு எடுத்தாங்களே. இவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. நம்ம கட்சியில ஒரு பிரசாத் இருந்திருக்காரு, அவர் என்ன பாருங்க கிலோ கணக்குல வியாபாரம் பண்ணி. ஜாபர் சாதிக்கு எத்தனை நாள் கழிச்சு கட்சி விட்டு எடுத்தாங்க? கட்சியிலிருந்து எடுக்கவே இல்லையா? எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்க. எவ்வளவு நாள் கழிச்சு? இதெல்லாம் நாட்கள் எல்லாம் எதுக்கு? அதை வச்சு இது மேல குற்றச்சாட்டு வந்த 2வது நாள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி. இவ்வளவுதான் எடப்பாடியார் தான். 2,06,00,000 பேருக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்க முடியாது. அவரோட வேலை இருக்கு. கட்சியை வழி நடத்தணும், இயக்கத்தை வழி நடத்தணும், தமிழ்நாடு தமிழக மக்கள் அப்படிங்கிறது அவருடைய பொறுப்புகள் வேற லெவல்ல இருக்கு. ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஏதாவது தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கணும், அது வெளிப்படையா இருக்கணும். அதைத்தான் எடப்பாடியார் செஞ்சார். தற்காலிக இடைநீக்கம், அப்புறம் 3 மாசம் அமைச்சு திருப்பி சேர்த்துக்கிறது, இல்லை ஒரு 10 நாள் 15 நாள் யோசிச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன், இதெல்லாம் எங்க வேலை கிடையாது. குற்றச்சாட்டு வந்தா அடுத்த நிமிஷம் நடவடிக்கை. இதான். புதியவர்கள் யாராவது கட்சிக்கு சேர்றாங்கன்னா அவங்க மேல ஏதாவது வழக்குகள் ஏதாவது பதிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுங்க. அவர் சேர்க்கும் போது அப்ப நாம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்க ஏடிஎம்க்கு. ஆமா, திமுக பாக்குறோம், நம்ம கத்துக்கணும் சார். நம்ம கட்சியில இருந்திருக்காரு சார் அண்ணா வழி சார். மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் இருக்குங்கிறது அண்ணா. திமுக முகாம் விட்டுருங்க, அதிமுக முகாம்லயும் அதே லட்சணமா தான் இருந்திருக்கு. பிரசாத் இருந்திருக்காரு. இல்ல இது என்ன சொல்றேன், மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகை இருக்குங்கிற மாதிரி நாம அவனை பார்த்து கத்துக்கணும்ல. அவனை நல்லது மட்டும் இல்ல தவறையும் பார்த்து திருத்திக்கணும்ல. நாம அந்த கட்சியில இத்தனை பேர் இருக்கிற மாதிரி நம்ம கட்சியில அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. நம்ம கட்சியில இருந்திருக்காங்க. மாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கணும். நடவடிக்கை பாய்ந்ததா பாயவில்லையா, இது மட்டும் தான் என்னோட கேள்வி. வந்தது இல்லை, அவ்வளோதான். நாங்களாம் நெஞ்சை பிடிச்சி பேண்ட்டை ஈரமாக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்து 2 வருஷம் தலைமறைவுன்னு சொல்லி போலீஸ் விட்டு சொல்லி அப்புறம் நீதிமன்றத்துக்கு ஜாலியாக நடந்து வந்து நெஞ்சு வழி அமெரிக்கா போகிறேன், இந்த வரலாறுலாம் அதிமுக கிடையாது. தவறுனா உடனடியாக நடவடிக்கை. இதுதான் அதிமுக சார். அதாவது ஒரு அலைன்ஸ், பெரிய அலைன்ஸை கட்டமைச்சு தான் இன்னொரு பெரிய கூட்டணியாக இருக்கக்கூடியதை ஒன்று தான் வீழ்த்த முடியும் நம்மளால. நம்ம மீண்டும் இந்த நரேட்டிவ் தயவு செஞ்சு மக்களே சிரிக்கிறாங்க. இது வலுவான கூட்டணி திமுக கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாது. அது ஒண்ணு. 2வது கூட்டணி வலுவான கூட்டணிங்கிறது அவங்களா நினைச்சுக்கிறது.
கண்ணை மூடிட்டு அவங்கள கனவு காண்றது நாங்கள் வலுவான கூட்டணி அதெல்லாம் சின்ன உடஞ்சி ரொம்ப நாள் ஆகுது. கூட்டணி கட்சிகளுக்கு அடையாளம் இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு அவங்க எல்லாம் உச்சகட்ட வெறுப்பு இருக்காங்க. 200 இல்ல 234ன்றாரு, 2026 31 36 நம்ம தான்ன்றாரு. அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் எதையாவது சொல்லுங்க சார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்னே தெரியலையே. பெருசா ஜெயிக்க போறேன்றீங்க, ரைட்டு, நீங்க ஏதாவது நம்பர்ஸாவது சொல்லுங்க. தினம் ஸ்லோகன் மாதிரியாவது சொல்லிட்டு வாங்களேன். ஸ்டாலின் என்ன சொன்னா அதுக்குன்னு உடனடியாக பதிலடி கொடுக்கணும் எடப்பாடின்னு சொல்றீங்க. பதிலடி சொல்ல சார், உங்களுக்கு பாருங்க அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய அதீத நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம போயிருச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் கேட்கிறேன். மதேஷ், தயவு செஞ்சு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்படுச்சுன்னு கேளுங்க. ஏன் சார் 2021 200க்கு மேலே ஜெயிப்போன்னு எல்லா பிரச்சார மேடையிலும் சொன்னீங்களே, ஏன் சார் ஜெயிக்கல? அப்பவே பண்ண முடியல, உன்னால் எப்படி சார் இப்போ முடியும்னு ஒரு தயவுசு கேள்வி கேட்டு பதில் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன் போதுமா? அப்புறம் எங்க தலைவர் பதில் சொல்லுவாரு. வியூகமோட நம்ம பயணிக்கணும் சார். சார் நம்ம 2021 200க்கு மேல ஜெயிப்போம்னு சொன்னாரா சொல்லலையா ஸ்டாலின்? எவ்வளவு ஜெயிச்சாரு சார்? ஏடிஎம்கே கிட்ட திமுக வீழ்த்த என்ன பிளான்? கேட்ட கேள்விக்கு மட்டும் இல்ல இந்த பதில் சொல்லி இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 2021 200 தொகுதிக்கு மேல் திராவிட முன்னேற்ற வெற்றி பெறணும்னு பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னாங்க. ஏன் ஜெயிக்கல? ஏன் முடியல? ஆனா அதிகாரத்தை புடிச்சிட்டாங்க அவங்க. அது வேற. ஏன் ஜெயிக்கல? 200+ வரல இல்ல அப்ப எப்போ அதிமுக 3வது முறையா தேர்தல் கிளம்பு தொடர்ச்சியா கேட்கும்போது கூட உன்னால வர முடியல. இப்ப 234 ஜெயிப்போம்னு சொல்றதுக்கு போல் பதில் சொல்லுமா எடப்பாடியாரு? இதுதான் பதில். நீங்க அதுக்கு பதில் வாங்கிட்டு வாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. கூட்டணிக்கான தலைமை திரு இபிஎஸ் அவர்கள் அதற்கான முனைப்பில் இருக்கிறாரான்ற ஒரு தோற்றமே தெரியலையா? அதுதானே ஒரு தேசிய கட்சி வந்து எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி வந்து பிஜேபி ஒண்ணு சார். தேசிய கட்சி பிரதர், ஒரு கட்சி வந்திருக்கு. தேசிய கட்சி ஒரு கட்சி வந்திருக்குது. சரி, அதுவுமே என்னன்றாங்க, உங்களை தான் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, டேட் அண்ட் டைம் உங்களை தான் அவங்க சரண்டர் பண்றாங்க, உங்களை அவங்க வந்து வாங்கன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் இது எப்படி தெரியுமா? உண்மையை சொல்லி களம் சந்திக்க முடியலையா? கேட்குற கேள்வி எடப்பாடியார் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியலையா? இப்படிதான் ஏதாவது ஒரு சாயம் பூசி ஒரு நரேட்டிவ் ஓடுறது. இந்த டுபாங்கூர் நரேட்டிவ் ஓடுறதுல திமுக அடிச்சிக்க முடியாது. அது ஊடகத்தில் கைகுலிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது இதே நரேட்டிவ் ஓட்டுன்னு ஓடுறதுக்கு அவங்க பண்ணுற வேலை. அவங்க உங்களை விழுங்கிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க, வச்சிருவாங்க. இதே மாதிரி 1000 குற்றச்சாட்டு வச்சாச்சு. இதே ஆதரனில் 2021 உட்காந்து பேசும்போது 65 சீட் கேட்குறாங்க பாஜக, கொடுத்துருவார்ல எடப்பாடின்னு கேட்டது நீங்க தான். என்ன சொன்ன? இப்போ கேட்பாங்க. எவ்வளோ கொடுத்தோம்? அப்போ 20 நீங்க வச்சு விமர்சனம் நீங்க வச்சிங்கல்ல, விமர்சனம் வந்து வச்சது ஒன்றா இருக்கு, ஆனால் நடந்தது வேறையா இருந்தது இல்லை. சரி, அதே தான் விமர்சனங்கிறது வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனால் நடைமுறைங்கிறது வேற, நடக்க போற விஷயம் என்பது வேற. இல்ல சார், எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி அது உறுதி. இன்னும் இயக்கங்கள் வந்து சேரப்போகுது, நாம சேரப்போகிறது. கால சூழல் இருக்கு, பொறுத்து இருந்து கரெக்டா அந்த டைம் வரும்போது அமைய பெறும். கடந்த காலங்களில் உங்களோட இருந்தவங்க கூட இன்னைக்கு எல்லாமே யோசிக்கிறாங்க. இல்லைன்னா இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்கி வரட்டுன்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதுதான் நிலவரங்கிற. நான் தேர்தல் நெருங்கி வரும்போது அந்த கட்சியோட நிலைப்பாடு தெரியும். அப்பதான் அவங்க நிலைப்பாடை எடுப்பாங்கிறேன். நிலைப்பாடு எடுக்காதவர்கள்ட்ட போயிட்டு நீங்க ஏன் என்ன நிலைப்பாடு எடுக்கலன்னு கேட்டிருக்க முடியுமா? அதுக்கான கால சூழ்நிலை. நிலைப்பாடு எடுத்தவங்க இன்னும் வருவாங்க பாருங்க அப்படின்றீங்க, நிலைப்பாடு எடுக்காதவங்க வருவாங்க சார்ன்றீங்க. மதேஷ், என்னதான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு எல்லாம் முடிவு பண்ணி நடந்து இதுதான் கல்யாணம் பண்ண போறோம்னு தெரிஞ்சா கூட தாலி கட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அப்பதான் தாலி கட்ட முடியும். அதான் முடிவாயிருச்சுல பொண்ணு, நான் போய் தாலி கட்டு போவீங்களா? இல்ல சரி, அது மாதிரிதான் கூட்டணி. அதுக்கான நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். அது நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். எடப்பாடி அது உறுதியாக சொல்கிறாரு. அதை யார் நம்புறா? 2 கோடி தொண்டர்கள் நாங்கள் நம்புகிறோம், மக்களும் நம்புகிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? தமிழக வெற்றி கழகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிற போறீங்க சார்? ஏன்னா ஒரு புது வரவு, அவங்க வேற பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா சில தொகுதியில் நாங்கள் 20% இருக்கோம், 25% இருக்கோன்றாங்க. ஆளாளுக்கு அதிமுகவே சில இடங்களில் முதிட்டாங்க சில தொகுதியில் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்கள என்னதான் பண்ண போறீங்க நீங்க? தரவுகள் இல்லாமல் யூகத்துக்கு நினைக்கும் பதில் சொல்ல மாட்டேன். இல்லை யூகம் இல்லை, இந்த தரவுகள் எங்கே வெளியே வந்ததுன்னு ஏதோ சொல்லுங்க, நான் அவனை பார்த்துட்டு சொல்கிறேன். தரவுகள் இல்லாமல் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல இல்லை சார். அவங்க ஒரு பெரிய ஒரு மாஸ் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒன்றும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஏடிஎம்கேவுக்கு ஒன்றும் சிக்கல. அதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம் சார். அதான் என்ன பண்ண போறீங்க? அவங்கள ஒரு நட்பு சக்தியா மாத்த போறீங்க? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல சார், ஒரு நட்பு சக்தியாவோ ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? உதயநிதி எப்படி முதல்வராக முடியும்? ஸ்டாலின் எதுக்கு வெத்து கனவு காண்றாருன்னு அதை கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஊத்தி மூட போகுது மு.க. ஸ்டாலினுக்கு, அப்படி கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. என்ன ஊத்தி மூட போகுது? பையனை அரியணை ஏற்ற முடியாதுல்ல, ஊத்தி மூடிடும்ல, அப்படி கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அதாவது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் படத்தை முடிச்சிருக்காரு, முடிச்சுட்டு முழு நேர அரசியலுக்கு வரேன்னு சொல்ல வரட்டும், வாழ்த்துக்கள். வந்ததுக்கப்புறம் செயல்பாடுகளை பேஸ் பண்ணி மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. எப்படி சார் இபிஎஸ் சுற்றுப்பயணம் போகும்போதே விஜயும் சுற்றுப்பயணம் வருவார், எல்லாருமே அங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? தெரியல பிரதர்.
விஜய் விஷயத்துல என்ன சார் பிளான்? தாவேகா விஷயத்துல ஏடிஎம்கே என்ன பிளான்? தாவேகா மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அரசியல் களத்துக்கு வரட்டும், வந்து அவர் அரசியல் களம் காணட்டும்ங்கிறது வாழ்த்துக்கள். இல்ல ஓப்பனா உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி பண்றவங்கலாம் விஜய் எல்லாம் எங்களுக்கு ஆதரவுக்காரன் வீட்டணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்களா, அதிமுக பற்றி மக்கள் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கருத்து தெரிவித்தவங்க, அரசியலை கூர்ந்து நோக்கிற கடை கோடியில் இருக்கிற மக்கள் கிராமத்து போனால் கூட அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா கன்ஃபார்மாக 2014 வரலாறு மீண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கணிப்பு. அந்த எதிர்பார்ப்பு, அந்த சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பை எங்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதாவது அதிமுகவும் விஜயும் சேர்ந்தான் மக்கள் சொல்றாங்க, மக்களுடைய கருத்து. அதே மக்கள் தான் சொன்னாங்கன்னு நான் சில தொகுதி சர்வே எல்லாம் சொன்னேன். நானு நீங்க டேட்டா எடுத்துறீங்க, டேட்டா கொடுங்க. இது எந்த மக்கள் சொன்னாங்க திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி அதிமுக என்ன மக்கள் சொல்றாங்க இவ்வளவு நேரம் எல்லா கேள்வியும் மக்கள் கேள்விதான் நான் கேட்கிறேன். மக்கள் உங்களுக்கு எப்படி மக்கள்கிட்ட தொடர்பு வச்சு அந்த கேள்வியில வருதோ அதே மாதிரி மக்கள்கிட்ட தொடர்பு இருக்கிறதுனால தான் நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்றோம். இது சாத்தியமா சார்? விஜய் அதிமுக கூட்டணி வச்சா ஆட்சிக்கு வந்துருவோம். என்ன 2011 வரலாறா சார்? ஏதோ சொன்னீங்க 11 வரலாறு திரும்பும் அப்படின்லாம் சொன்னீங்க. பிஜேபி அங்கேயும் பிஜேபி தான் இடிக்குது, அங்கேயும் பிஜேபி தான். உங்களுக்கு இடிக்கணும், எனக்கு இடிக்கல சார். எல்லாருக்குமே பிஜேபி உங்க கூட இருக்கிறது தான் பிரச்சனை போல தெரியுது எல்லாருக்கும். அந்த ஏன்னா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் யாரு? திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. இப்போ அதிமுகவுக்கு எதிர்மறையா இருக்கிற திமுகவுக்கு தான் அது இடிக்குது பிரச்சனை. இதைத்தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேற என்னெல்லாமோ சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறீங்க, முடிய மாட்டீங்க. எல்லாரும் அவசரப்பட்டீங்களோ? அதிமுக ஆப்போனண்டா இருக்கிற ஆட்கள் அவசரப்பட்டீங்களா? பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வர்றவங்களையும் ஐயோ தடுத்துக்கிட்டோமே அப்படின்ட்டு முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாதேஷ். நான் சொன்னாலும் கலை யதார்த்தம் என்பது இது ஒரு வலிமையான கூட்டணி என்கின்ற கருத்து மக்கள் மத்தியில வேக வேகமா பரவ துவங்கி இருக்கு. என்னதான் விரிசல் அது இதுன்னு என்ன கதை கட்டினாலும் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பிரச்சனை திமுகவில் ஆரம்பிச்சிருக்கு. நான் எதிர்பார்ப்பது சரியாக இருந்தால் திமுக கட்சியினுள்ளே இன்னும் கொஞ்ச நாள பிரச்சனை வெடிக்கும் என்பது என்னுடைய அனுமானம். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை சார். இல்லை எதுக்கு திடீர்னு தங்கச்சிக்கு தனி அறை கொடுத்து தங்கச்சியை குஷிப்படுத்தணும், எல்லாம் நிறைய திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம ஊடகம் பேச மாட்டாத. அதிமுக தான் பேசல, அவங்களுக்கு தனி அறை. அதிமுக எடப்பாடியாரோட யார் போட்டோ எடுத்தான்னு சொல்லி அதை தான் பிரச்சனையா பேசுவோம். ஆனா அங்க ஒரு வேற மேட்டர் ஓடி அறிவாலயத்துல கனிமொழி அவர்களுக்கு தனி அறை கொடுத்ததே உங்களுக்கு செய்தி நாங்க போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எதுவும் காரணம் இல்லாம அரசியல் களத்துல நடக்காது. சரி, ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனத்தோட குடும்ப பிரச்சனை இப்ப இருக்கிறது நாளைக்கு அது எப்படி அரசியல் பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம பேச மாட்டோம். எதுக்கு தங்கச்சிக்கு திடீர்னு தனி அறை ஒதுக்கக்கூடிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு பேச மாட்டோம். தங்கச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து வந்த வரவேற்பு விமான நிலையத்துல எப்படி இருந்தது, அதனால யார் அப்செட் ஆனா அதை பத்தி பேச மாட்டோம். யாரும் பேச வேண்டாம். ஆனா அங்க வெடிக்கும் போது பேசிதானே ஆகணும். ஒண்ணு அறிவாலயத்துக்குள்ள போனவங்க அந்த கட்சிகள் யாராவது கூட்டணி கட்சிகள் யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிறீங்க, இல்லனா அங்க ஏதாவது சண்டை நடக்குமான்னு பாக்குறீங்க. அறிவாலயத்துக்குள்ள நடக்கிற குடும்ப பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா கட்சின்னு மாத்துறீங்களே மாதேஷ். இல்ல சார், அதுதான் ஒண்ணு. இந்த கூட்டணி அங்க உள்ள இருக்கிறவங்க ஏதாவது பஞ்சாயத்து இங்க வந்துருவாங்களான்னு பாக்குறீங்க. ஏன்னா அந்த குடும்ப சார்ந்தவர்களுடைய பஞ்சாயத்து ஏதாவது நடந்து அங்க ஏதாவது ரணகலம் நடக்காதான்னு நினைக்கிறேன். நான் நாகரிகமா தானே சொன்னேன், இது என்னுடைய அனுமானம் தானே சொன்னேன். என்னோட அனுமானம் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். சரியா தான் எனக்கு வாழ்த்துன்னு சொல்ல போறீங்க. எதிர்பார்ப்பு ஒரு பாசிட்டிவா நம்மளை நம்பி வருவாங்கப்பா அப்படின்ற எண்ணப்பாட்டுல நீங்க பாருங்க சார். அது சொல்லக்கூடிய எடப்பாடியார் அடிச்சுக்கிட்டாதான் அங்க வருவாங்கன்ற மாதிரியே இருக்கீங்க. இல்ல நான் சொன்னது அங்க எடப்பாடியாருங்க பொதுச் செயலாளர் சொல்றா நாங்க நம்புறோம் உங்கள்ட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வலிமையான கூட்டணி அமைய பெறும்னா அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துருக்கு. ஆமா நடந்துட்டு இருக்கு. நடக்கக்கூடிய சாத்தி இருக்கு. நடக்குமானா நடக்கும். எடப்பாடி தலைமை கண்டிப்பா நடக்கும்னு சொல்றேன். அதான் நம்பிக்கை. இதோட ஈஸியா சார் 26ல அதிமுக ஆட்சியை பிடிப்பது? எதையுமே ஈஸி கஷ்டம்லாம் சொல்றதுக்கு இல்லை. தேர்தல் களத்தில் களமாட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் தயாராக இருக்கிறது. 2026 மே 21 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்னும் குரல் தான் ஒலிக்கும். இது உறுதி. மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.